ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் தாங்க. நம்ம வீட்டிலேயே எளிமையாக எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ கடைசி வரலும் பாருங்கள். அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 3 டேபிள் ஸ்பூன் வந்து பாப்கார்ன் எடுத்து வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் வந்து குக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாப்கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். பாப்கார்ன் ஆட் பண்ணோடனே நம்ம வந்து க்ளோஸ் பண்ண வேணாம். மூடியை கொஞ்சம் நல்லா வந்து பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், குக்கரை வந்து நம்ம மூடி வச்சாச்சு. குக்கர் மூடியோட வாசரை எடுத்துட்டு நம்ம மூடி வைக்கணும். இப்போ பாருங்கள், பட்டன்னு வெடிக்கிற சவுண்டு கேட்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஓப்பன், அந்த சவுண்டெல்லாம் அடங்கின வாட்டி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபைனலாக நமக்கு பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பெப்பர் எல்லாம் மேலே வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. கடையில் வாங்குகிற பாப்கார்ன் மாதிரியே நம்ம வீட்லேயே செஞ்சாச்சு. இந்த வீடியோ வந்து கடைசி வரலும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.